லீலோ. சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கிற? அப்படிதான் இருப்பேன். இவருதாங்க லீலோ. எதுக்கு இப்படி பயங்கரமா பேசுறோம்னா, லீலோ வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் காமிக்கிறேன். ஷண்டா அந்த மாதிரி, அதாவது இவரோட பொம்மை எல்லாமே பேய் படத்துக்கு யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். சுந்தர் சி உனக்கு ஃப்ரெண்டா லீலோ? ஆமா. இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் ஃப்ரெண்டா? ஆமா, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓ, உங்களுக்கு அவங்கள மாதிரியே பீஷா மாதிரி ஒரு படம் எடுத்துறியா நீ? இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க இவரோட ப்ராப்ஸ் எல்லாம் லைனா. வேணாம்பா, வேணாம் காமிக்காத. அம்மாடி அழகு பொம்மாயி. சரி சரி சரி. அடுத்தது பாருங்க, அவரோட பொம்மை நான் தொடக்கூடாது. அங்க பாருங்க. ஐயோ, இது எதுக்கு எடுத்தீங்க? இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? இங்க பாரு லீலோ. இது பயங்கரமான விளையாட்டு, உயிருக்கே ஆபத்து. லீலோ என்ன? சரி வைக்கிறேன். அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? பெட்டி. இதுலதான் அந்த பயங்கரமான சாவி இருக்கு. யார் பெட்டி இது? இது யார் பெட்டி? இது உள்ள மரகத நாணயம் இருக்கு. நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு தர்றேன். வச்சிருந்தா உங்களுக்கு ஆபத்தை கொடுத்துருங்க. கோவப்படாதே. கொடுங்க. சரி வந்துட்டேன். இது மேல எதுவும் எடுக்காதீங்க. ஐயோ, இந்த கையில எடுத்துட்டீங்களா? லீலோ, இன்னைக்கு நைட்டு காஞ்சனா வந்து உங்களை தாக்குன்னு தாக்க போறா. சீக்கிரமா வச்சிருங்க. வச்சுட்டேன். இது என்னது? என்னடா இழுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த ரிச்சா கயிறு. இது யாருக்கு? எனக்கு தான். பயமா இருக்கும் போது நைட் எடுத்து கையில கட்டிப்பேன். இதெல்லாம் தொடாதீங்க அன்பு சார், அப்புறம் உங்களுக்கு பயங்கரமான விளைவுகள் வரும். சரி, மக்கள்கிட்ட பேசி கொஞ்சம் ஆடியன்ஸ்ல பேசுறது கொடுத்துருங்க சார், சொன்னா கேளுங்க. பேசுடா, கிடைக்காம பேசு. சரி. மக்களே, இவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் என்னோட பொம்மை. சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை வாங்கிட்டு போவாங்க என்கிட்ட இருந்துதான். அதனால நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரிங்களா மக்களே?